ஒரு குடும்பம். ஆம், ஒரு முழு குடும்பம். கணவன், மனைவி, 2 குழந்தைகள். ஒரே நேரத்தில் வாழ்க்கையின் கடைசி முடிவை எடுக்க தயாராக இருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? பல கோடி ரூபாய் கடன் இல்லை. ஆனால் அவர்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு பெரிதாக தோன்றிய கடன் சுமை. தினமும் கடன்காரர்களின் தொலைபேசி அழைப்புகள், வீட்டுக்கு வந்து மிரட்டல்கள், அவமானங்கள், உறவினர்களின் புறக்கணிப்பு. இனி வாழ்ந்து என்ன பயன் என்ற எண்ணம் அவர்களின் மனதை முழுமையாக ஆக்கிரமித்திருந்தது. அந்த இரவு அவர்கள் எடுத்த முடிவு மிகவும் பயங்கரமானது. குடும்பத்தோடு உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இறைவன் வேறு ஒரு திட்டம் வைத்திருந்தார். யாரோ ஒருவர் அவர்களிடம், ஒருமுறை வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு போய் பாருங்கள், அங்கே சாய்ராம்ஜி அப்பாவை சந்தியுங்கள் என்று கூறியிருந்தார். மனதில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற எண்ணத்தில் அவர்கள் வந்தார்கள். அவர்களை பார்த்தவுடனே சாய்ராம்ஜி அப்பா அவர்களின் கண்களில் இருந்த வேதனையை உணர்ந்தார். அவர்கள் அழுதார்கள். பேச முடியாமல் அழுதார்கள். அப்பா, எங்களால் முடியவில்லை, குழந்தைகளோடு சேர்ந்து போயிடலாம்னு நினைக்கிறோம் என்று கதறினர். அந்த நேரத்தில் சாய்ராம்ஜி அப்பா கூறிய வார்த்தைகள் அவர்களின் வாழ்க்கையை மாற்றிய வார்த்தைகள். எந்த பிரச்சனையும் உயிரை விட பெரியதல்ல. நீங்கள் எங்கும் போகக்கூடாது. முதலில் அமைதியாக இருங்கள். பாபா உங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. நான் இருக்கிறேன். பாபா இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை யாராலும் கைவிட முடியாது என்று ஆறுதல் கூறினார். பிறகு உடனடியாக தனது நண்பரும் கருணை உள்ளம் கொண்ட வழக்கறிஞருமான திரு எட்வின் அவர்களை தொடர்பு கொண்டார். அவர்கள் நேராக அவரது அலுவலகத்திற்கு சென்றனர். அங்கே நடந்தது அவர்களால் நம்ப முடியாத ஒன்று. அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கூறி முடிப்பதற்குள் திரு எட்வின் அவர்கள், முதலில் பயப்படாதீர்கள், யாராலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் இங்கிருந்தே புதிதாக வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். இந்த அலுவலகத்தில் உங்களுக்கு வேலை இருக்கிறது. நாளையிலிருந்து வேலைக்கு வாருங்கள் என்று கூறினார். பல மாதங்களாக வேலை இல்லாமல் தவித்த அந்த குடும்ப தலைவருக்கு அன்றே வேலை கிடைத்தது. அது ஒரு வேலை மட்டுமல்ல, அவருடைய நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பித்த ஒரு வாய்ப்பு. அதோடு முடிந்து விடவில்லை. அந்த குடும்பத்தின் மனைவிக்கும் அவரது நண்பர் நடத்தும் பள்ளியில் ஆயா வேலை ஏற்பாடு செய்து கொடுத்தார். குழந்தைகள் அதே பள்ளியில் இலவசமாக படிக்க அனுமதி பெற்றனர். கல்வி கட்டணம் இல்லை, சேர்க்கை கட்டணம் இல்லை, புத்தகங்களுக்கு கூட உதவி கிடைத்தது. வீட்டு வாடகைக்காக உதவி செய்யப்பட்டது, உணவுக்காக உதவி செய்யப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்பு தற்கொலை செய்ய நினைத்த குடும்பம் இன்று தன்னம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்தது. இது ஒரு அதிசயமா? சிலர் அதிசயம் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் இது மனிதநேயம், கருணை, அன்பு, ஒருவரின் கையை பிடித்து எழுப்பும் மனம். சாய்பாபா எப்போதும் நேரடியாக வரமாட்டார். சில நேரங்களில் ஒரு நல்ல மனிதராக வருவார், சில நேரங்களில் ஒரு நண்பராக வருவார், சில நேரங்களில் ஒரு வழக்கறிஞராக வருவார், சில நேரங்களில் ஒரு பிரார்த்தனையாக வருவார். அந்த நாளில் அந்த குடும்பத்திற்கு பாபா திரு எட்வின் அவர்களின் கருணை உள்ளத்திலும் சாய்ராம்ஜி அப்பாவின் ஆறுதல் வார்த்தைகளிலும் வந்தார். இன்று அந்த குடும்பம் நன்றாக வாழ்கிறது. குழந்தைகள் படிக்கிறார்கள், கணவன் மனைவி வேலை செய்கிறார்கள், எதிர்காலத்தை பற்றி பேசுகிறார்கள். ஒரு காலத்தில் சாக வேண்டுமென்று நினைத்தவர்கள் இன்று வாழ வேண்டுமென்று நினைக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் சக்தி. இதுதான் பிரார்த்தனையின் சக்தி. இதுதான் ஒருவரை ஒருவர் தாங்கி நிற்கும் மனிதநேயத்தின் சக்தி. இந்த நிகழ்வின் மூலம் கருணை உள்ளம் கொண்ட வழக்கறிஞர் திரு எட்வின் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அதேபோல் தினமும் பல சாய் பக்தர்களின் கண்ணீரை கேட்டு அவர்களுக்காக ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து இலவச சட்ட ஆலோசனைகள் ஏற்பாடு செய்து அன்னதானம் வழங்கி மனம் உடைந்தவர்களுக்கு தைரியம் அளித்து அப்பா என்று அன்போடு அழைக்கும் பக்தர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை விதைத்து வரும் சாய்ராம்ஜி அப்பா அவர்களுக்கும் நன்றிகள். இந்த வீடியோவை பார்க்கும் யாரேனும் கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை அல்லது மன உளைச்சலில் இருந்தால் தயவு செய்து ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் உயிரை கைவிடும் முடிவை எடுக்காதீர்கள். இன்று இருளாக இருந்தாலும் நாளை வெளிச்சம் வரலாம். இன்று எல்லா கதவுகளும் மூடியது போல தோன்றினாலும் பாபா திறக்கப் போகும் கதவு இன்னும் திறக்கப்படாமல் இருக்கலாம். நம்பிக்கையை மட்டும் விடாதீர்கள். ஒரு பிரார்த்தனை, ஒரு நல்ல மனிதர், ஒரு சிறிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். ஓம் சாய்ராம். மேலும் உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் 8608700700 என்கிற எண்ணில்
சாய்ராம்ஜி அப்பாவை அழைத்து நலம் பெறலாம். ஜெய் சாய்ராம்.